முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்ராட் மகேஷ். அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் பாசிட்டிவாக தான் சார் நான் கேட்கணும் எப்போவுமே. ஏன்னா ஒரு நல்ல நாள் அன்றைக்கி என்றைக்குமே ஒரு பாசிட்டிவாக எனக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க ஏராளமான பேர். நிறைய பேர் அஸ்ட்ராலஜியே பார்க்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பாங்க இல்லையா? எஸ், ஆமாம், நம்ம லைஃப்பில் எப்போவுமே நல்லது பேசுகிறவங்கள கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது, இது எதிர்மறையாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறவங்க எப்போவுமே கூட இருப்பாங்க. அப்போவே சொன்னேன்ல அப்படின்னா, எஸ் இவங்க சொன்னது அப்போவே கேட்டிருக்கணும்ல அப்படின்னு நமக்கு பின்னாடி தோணப்படாது. அதற்காக நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கும். ஒவ்வொரு விஷயங்களும் தினம் தினம் உங்களுக்காக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய பிளானட்ரி பொசிஷனை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் சரஸ்வதி பூஜைக்கு ரெடியாக இருப்பீங்க. இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை ரொம்ப விசேஷகரமானது. சொந்த பந்தம் வீட்டுக்கு போகணும், சொந்த பந்தம் உங்கள் வீட்டுக்கு வரணும். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமாக வீடு முழுக்க மூழ்கியாச்சு. வீடு முழுக்க பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மங்களகரமான வாசனை திரவியங்கள்லாம் போட்டாச்சு. எங்கள் வீட்டில் நவராத்திரி ரொம்ப பிரமாதமாக கொண்டாடிட்டுருக்கோம். வாசலில் கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி 5 சுவாசினிகள் வராங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய புஸ்தகங்கள்லாம் வச்சு நான் வழிபட்டுருக்கேன். இது போன்ற எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. பிரசாதம் பண்ணுறது, சுவாமிக்கு சிறப்பான ஆராதனை பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியவர்கள் ஏராளமான பேர் உலகமெங்கும் இருந்துகிட்ருப்பாங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தோண வைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக மாறும். எப்போவுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த நாள் எப்படி செலக்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாளாக மாறும். எப்போவுமே நீங்கள் வழிபடுறத விட இந்த நாட்களில் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்டு 4 மடங்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லான பலன்கள் கிடைக்கும். அதனால தான் பெரியவர்கள் இந்த நாளில் இந்தந்த பூஜை வழிபாடுகளை நம்ம வைத்திருக்காங்க. இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் ஸ்கூலில் சேர்த்துறது, நிறையா பேர் இந்த புது நாள் அன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா சரஸ்வதி அம்பாளுடைய தீர்க்கமான அனுகிரகம் கிடைக்கணும். தொழில் ஸ்தாபனங்களில் நல்ல பூஜை புனஸ்கரணங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, ஏன் ஹோமங்கள் பண்ணுறது, நவராத்திரியில் சண்டி ஹோமங்கள் எடுத்து பண்ணுறது, லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்ற சஹஸ்ரநாமங்கள்லாம் ஜபம் பண்ணிக்கிறதுக்குள்ளான அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். ஏன் சார் இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் புரட்டாசி மாதமே மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்தது தானே, அதனால தான் சேர்த்து சொன்னேன். ஆக இந்த மாதம் அவ்வளோ சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் இந்த நாள் அதுவும் மேலும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மாதத்தின் முதல் நாளான இன்று 1/10/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் அதிகாலை 5:54 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி நவமி மாலை 3:33 வரை, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 5:54 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. பாருங்கள், நாளும் முதல் நாளாக இந்த மாதத்தில் தொடக்க நாளாக வருது. பரவாயில்ல சார், இந்த வருஷம் எனக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நன்னா இருக்கும், இதில் என்ன கவலை. அப்போ சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தொழில் ஸ்தாபனங்களில் ரொம்ப அழகாக வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நான் நிறைய இடங்களுக்கு இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கு முந்தி இருக்கும் பொழுது பூஜை புனஸ்காரத்துக்காக போவேன். நிறைய பேருக்கு இந்த தொழில் சம்பந்தமான தடங்கல்கள் இருக்கும்போது இந்த நாளில் ஹோமம் பண்ண சொல்லுவேன். தடங்கல்களை உடைத்தெறியக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். எப்பயுமே அஷ்டமி நவமி நம்ம எதுலேயுமே எடுக்க மாட்டோம். ஆனால் நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி நவமிக்கு ரொம்பவுமே பலம் உண்டு. அதே மாதிரி பைரவாஷ்டமிக்கு ரொம்ப அற்புதமான பலம் உண்டு. அது மாதிரி கிருஷ்ணாஷ்டமிக்கு ரொம்ப அற்புதமான பலம் உண்டு. துர்காஷ்டமிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. இந்த மாதிரி அஷ்டமி நவமியில் இந்த சில நாட்கள் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி நவமிக்கு பவர் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் ஸ்ரத்தையாக பக்தியாக அம்பாளை வழிபட்டு நிறைய ஹோமங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய பலம், அதனுடைய பலம் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும்.
வாழ்க்கையில் வெற்றி அடையணும், சக்ஸஸ் ஆகணும், ஜெயிக்கணும், தொழிலில் முன்னேறணும், இந்த நாளை விட்டுறாதீங்க. இது ஒரு பெரிய பொக்கிஷமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்பா 4-5 நாளாக இருந்த டென்ஷன் எனக்கு பெரிய டென்ஷன். இதாகுமோ அதாகுமோ, இதை பேசினா பிரச்சனை ஆகுமோ, அதை பேசினா பிரச்சனை ஆகுமோ, எத்தனை விஷயம் யோசிக்கிறேன் தெரியுமா சார். முந்தியெல்லாம் அப்படி கிடையாது சார். எடுத்தமா கவுத்தமா போனோமா நம்ம வாரத்துக்கு அது ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருப்பேன். இப்போ அப்படி இல்லை. ஏதோ ஒரு 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 தடுமாற்றங்கள் மனசில் இருந்துட்டுருக்கு. இந்த நாள் சரியில்லை, சந்திராஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் வந்துடுது சார். பரவாயில்ல, ஒரு 4-5 நாள் ஒரு சில கலக்கங்கள் இருந்தது. இப்போ ஐ எம் ஓகே நவ். இப்போ ஐ எம் வெரி ஈஸி டு மூவ். இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இன்றைய தினத்தில் மனசு அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக, மேல் படிப்பு நல்லாயிருக்கும். ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக, புதுசாக ஒன்று கற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பண விவகாரங்களில் கவனம் தேவை, தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு ரோகிணி, இன்றைக்கி ரோகிணிக்கு அதிகாலையிலேருந்து அதுக்கப்புறம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் வந்துடும். மிருகசீர்ஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபராசிலையும் 2 பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலையும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சற்று கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக இருக்கக்கூடாது. ரொம்ப யோசித்து ஒவ்வொரு விஷயங்களும் பலன் சொல்லணும். சில நேரங்களில் டக்குன்னு எடுத்து முடிவெடுக்கக்கூடாது. இந்த முடிவெடுக்கிறதுல தப்பாகவும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. யார்ட்டி எதையும் கமிட்மெண்ட்ஸாக, அதாவது நான் இந்த காலகட்டத்தில் இது பண்ணிடுவேன், 100ல் 200% பண்ணிடுவேன், இந்த கான்ஃபிடென்ஸோடு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனாலும் பண விவகாரங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இந்த திடீர்னு காசு வந்ததுன்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு முறை நல்லா சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி மத்தியானம் சாயந்தரத்துக்கு மேலே சில தடங்கல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி புனர்பூசம் திருவாத நட்சத்திரத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இருந்தாலும் ராசியை நம்ம எடுத்து சொல்லும்போது கவனம் என்பது தேவை. சில விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். ரொம்ப முடியாத காரியங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவே படாது. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை நம்ம இவ்வளோ செய்கிறோமே, பட் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு 1க்கு 100 முறை யோசிச்சுட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக இருக்கலாம், பிறருக்கு மிகப்பெரிய பாதகமாக கூட இருக்கலாம். அப்பேற்பட்ட முடிவு நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. அதை முன்னமே யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆசை காமிக்கிறது நிறைய பேர் காமிப்பாங்க காசு ரீதியாக. இதை கூட நீ வேணால் பாரு, மிகப்பெரிய பில்லியனியராக மாறிடுவேன், இது மட்டும் ஜெயிச்சதுன்னா நீ மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுவேன், என்ன அதுக்கு ஒரு 10 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்படி போடுவாங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன ராசி நண்பர்கள் இது ஏற்கனவே அனுபவம்லாம் நிறையா இல்லை, மிகப்பெரிய நிறையா பார்த்தாச்சு. இருந்தாலும் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு யதார்த்தமாக இருந்தால் இந்த உலகம் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடும்ப்பா. அதுமாரிலாம் அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா ஹெல்ப் பண்ணி கடைசியில் பார்த்துட்டேன் கெட்ட பேர் தான் மிச்சமாயிருக்கு. இனிமேல் ரொம்ப 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 கவனமாக இருப்பேன். இனிமேல் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும், இருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அஷ்டம சனியில் பட்ட கஷ்டம் வாழ்க்கை பூரா எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக மாறிடுதுன்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும். லோன் போட்டு வீடு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ஏதேனும் பிஸ்னஸ்க்கு உண்டான பிஸ்னஸ் லோன் போட்டு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம், காஸ்மெட்டிக் சம்மந்தமாக, டாய்ஸ் சம்மந்தமாக, அதே மாதிரி ஹேர் டிசைனிங் சம்மந்தமாக, பியூட்டிஷியன் சம்மந்தமாக, மருத்துவம் சம்மந்தமாக, ஹாஸ்பிட்டல், கிளினிக்கு, ஃபிசியோதெரப்பி, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு பல சோதனைகள் வந்து தான் ஜெயிப்பீங்க. ஆனால் ஜெயிப்பீங்க, அதை மட்டும் வார்த்தையை முடிவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய மாற்றம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். நான் நல்லது தான் நினச்சேன், கடைசியில் வந்தாங்க பார்த்தியா, என்ன சொன்னாங்க பார்த்தியா,
எப்போவுமே நல்லது நினச்சதுக்கப்புறம் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம கர்மாவை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். அதில் வரக்கூடிய விளைவுகள்லாம் இறைவன் பார்த்துப்பார். கெட்டதாக இருந்ததுன்னா சரி நல்லது, சரி நல்லதாக இருந்தால் அதை விட நல்லது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போனீங்கன்னா, இந்த மைண்டை வந்து ரொம்ப ஃப்ரீ ஆக்கிட்டிங்கன்னா எதுவுமே நம்மளை பாதிக்காது. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த உடம்பை பாதித்தா பரவாயில்ல, உள்ளத்தை பாதிக்கக்கூடாது. ஏன்னா உடம்பு பாதித்தா கூட அதுக்கு சரி பண்ணிக்கலாம். உள்ளத்தை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருந்து நீங்களே தேட முடியாது. ஏன்னா நம்ம உள்ளம் பாதிப்பாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்குள்ளே ஒரு பேரிகேட் போட்டு இதை தாண்டி இவங்க இருக்கக்கூடாது, இதுக்கு தாண்டி இந்த பிரச்சனைகள்லாம் மனசுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் தெளிவான முடிவு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு லாபத்தை தரும். யதார்த்தமாக நீங்கள் யோசித்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இன்றைக்கி எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். பணவரவுகள் கூடி வரும். அதே மாதிரி வீட்லேயும் பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான சிறு பிரயாணம், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன முயற்சி, பூர்வீக சொத்து, அப்பா வழி சொத்துகள், பூர்வீக சம்பந்தமான இடம், இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய. எங்கள் ஃபேமிலியாகவே இந்த பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரைஸ் மில் பண்ணிகிட்ருக்கோம். இது போன்ற பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நிச்சயமான அனுகூல்யம். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கிறவங்க, காஃபி கடை வச்சுட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி டீ எஸ்டேட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் கூட வரக்கூடியதாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைந்து கொடுக்கறது. இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு 2-3 ஸ்டெப்ஸுக்கு ஒரு 10 விதமான பலன்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இதனால் இந்த பெனிஃபிட் சொல்லிவிட்டு, இதை தவிர இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பாக்கியமாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக இவ்வளோ அலைகிறோம், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முடிவே கோலே இல்லாமல் இருந்துட்டுருக்கும். பல வருஷமாக நான் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கேன், பட் சக்ஸஸ் ஆகலை. இப்போவும் இனிமேல் ஓடின்னு இருக்கேன், இனிமேல் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, ஒரு சில விஷயங்களில் ஜெயிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உங்கள் பேஷன் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய சில வேலைகளில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். இடையில் டிஸ்ட்ராக்ட் ஆனோம் அப்படின்னு சொன்னால், மற்றவர்கள் சொல்வதை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அடுத்த நிலை வரதுக்குண்டான தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெட் ஸ்ப்ரெட்டு, அதே சமயத்தில் துணி, கார்மெண்ட் சம்மந்தமாக, ஹோமுக்குண்டான ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக. ஒரு போட்டி இருக்குது சார், நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. நகைக்கடை, அதே மாதிரி நகை செய்து கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கும் லாபங்கள் கூடி வரும். ஃபேமிலி பிரச்சனையை வெளியில் சொல்லக்கூடாது, கவனம் என்பது தேவை. வழக்குகள், பிரச்சனைகள், தெரியாத விஷயத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நமக்கு வந்து பணம் வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சி எடுத்து ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் நம்ம வந்து போய் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறது உங்களுக்கு ஆர்வமாகவே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் படும். இன்றைக்கி எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கும். தொழில் ரீதியான உங்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸை பேசி தீர்ப்பீங்க. அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஒரு மாலில் கடை வச்சுருக்கீங்க, அதே சமயத்தில் ஜூஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, பல வர்க்கங்கள்லாம் நான் விற்றுட்டுருக்கேங்க சார். ஹோல்சேல், ரீட்டெயில், இன்டீரியர் டெக்கரேட்டர், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் லாபங்கள் கூடியவரும் இன்றைக்கி திடீர் பிரயாணங்களும் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயங்கள் யோசித்து பார்த்தோம்னா இதுதான் இதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். எஸ், ஏன்னா நம்ம வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அது மிஸ்டேக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நான் நினச்ச அளவெல்லாம் கிடையாது. நான் தான் எங்ககிட்ட தான் இருந்துருக்கு. என்ன ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது, இல்லை எல்லாமே எல்லாத்திட்டையும் சொல்கிறது. ஒரு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை ரிவேல் பண்ணிடுறேன். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நாம் இது ஒரு 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 நாள் அந்த அந்த ஸ்ட்ரென்த்தோடு செயல்படுறேன், அடுத்த நாள் அப்படியே பேக் அடிச்சிட்றேன்.
இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நான் யோகா, தியானம் எல்லா விஷயங்களும் அப்படி தான். ஒரு நாள் பண்ணுவேன், ஒரு நாள் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கன்டினியூஷன் இல்லாத எல்லா விஷயங்கள்லையும் தடங்கல்கள் ஏற்படுத்துறது. இனிமேல் அதை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள் தானாகவே அமைஞ்சிச்சு. கண்டிப்பாக மாற்றிப்பீங்க. இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் நடப்பதை பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்தது வெற்றியை நோக்கி செயல்படுவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, சார் அதாவது இத்தனை நாள் இந்த மனசில் வச்சுன்னுலாம் பேசுனேன், இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஓப்பனாக பேசிடுறேன், என்ன நினச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இத்தனை நாள் மறைச்சு யோசித்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட தான் இவங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு யதார்த்தமாக இருக்கிறது நல்லது சார், என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் உங்களுக்கு இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கவங்க, அதே மாதிரி ஒரு தொழில் எடுத்து பண்ணி அந்த தொழிலில் தோல்வியாக திருப்பி அதே தொழிலில் வெற்றி பெறணும்னு சொல்லி திருப்பி முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புலேருந்து விட்டுட்டு திருப்பி அதே இடத்துக்கு வேலைக்கு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் மீடியேட்டராக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு முருகன் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனையாகவே இருந்தால் எப்படி சார், ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, எனக்கு சாதனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், உங்களுக்கு சோதனையாக இருந்த காலத்தில் சாதனையாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்கும் அதே மாதிரி எடுத்த ஸ்டெப்ஸுக்கு 10 மடங்கு பலன் கொடுக்கறதுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்க நல்லது. பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான நபர்கள்ட்ட பேசுவீங்க. யார் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல உத்துணையாகவும் ஒரு உத்வேகமாகவும் இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்தமாக பேசி சிரிப்பீங்க. அவங்க என்ன தான் பேசுகிறாங்க, உங்களை தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பழியும் சுமத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சார் நல்லதுலேயும் இன்றைய தினத்தில் ஒரு கெட்டதும் இருந்துருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ ஆக ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க பற்றி பேசும்போதும் மற்றவங்க வேறு யாராவது பேசும்போது அதை கேட்கும் பொழுதுலையும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்படியாக அடுத்த நிலையை நோக்கி உங்களுடைய பிரயாண அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நாம் ஒரு பிளான் போட்டிருப்போம், கூட இருக்கிறவங்க இன்னொரு பிளான் போட்டிருப்பாங்க, நம்ம நண்பர்கள் இன்னொரு பிளான் போட்டிருக்காங்க. சரி, நம்ம போட்ட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே இவங்க சரி அதையும் சேர்த்து பண்ணுவோம், சரி இவங்க அதையும் சேர்த்து பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுல் டேயில் நீங்கள் போட்ட பிளான் கொஞ்சம் சொதப்பக்கூடியதாக இருக்கும். சரி இவங்களோட சேர்ந்து மிங்கிளாகி இந்த காரியத்தை பண்ணுவோன்னு சொன்னால் நீங்கள் போட்ட பிளானில் பணம் கிடைக்கும், அவங்க போட்ட பிளானில் பணம் இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து சமாளித்து கவனிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல நாள்னா, ஒரு நல்ல விசேஷ நாள்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவலில் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிக்கணும். குத்து விளக்கு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றணும். படமெல்லாம் இந்த 5 படம் இருக்கும். நீங்கள் பிள்ளையார், வெங்கடாஜலபதி சாமி, சரஸ்வதி அம்பாள், மகாலட்சுமி, முருகப்பெருமானுடைய அந்த 5 படங்கள் இருக்கும். மாலை வாங்கி அல்லது பூ வாங்கி சாத்தின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளத்தில் அரிசி, பச்சரிசியை வச்சுட்டு ஒரு கலசத்தில் நூல் கட்டி அதுக்கு மேலே மாவளையை வச்சு தேங்காவை வச்சு சந்தன குங்குமம் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக. உள்ள பச்சை கற்பூரம் போட்டுக்கிறதும் கிராம்பு போட்டுக்கிறதும் ஏலக்காய் போட்டுக்கிறதும் ரொம்ப விசேஷம். இதை போட்டுண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சுவாமி பூஜை இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு பூஜை, அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணணும். விநாயகப் பெருமானுக்கு 5 கரத்தனை, ஆணை முகத்தோனை, இந்தின் இளம்பரை, போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுருக்கின்றேன்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த நாள் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த உங்களுடைய கம்பெனி பேரை நினச்சிட்டு, உங்கள் பேரை நினச்சிட்டு, உங்களுடைய நட்சத்திரத்தை நினச்சிட்டு, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கணும். உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் கோயில் அர்ச்சகர் இருந்தால் அந்த அர்ச்சகரை கூப்பிட்டு உங்கள் கம்பெனியில் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த நோட் எடுத்து அதில் பிள்ளையார் சொல்லியை போட்டு லாபம் எழுதணும். எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு காசை அதில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மிஷினரிஸ் இருந்தது அப்படின்னா மிஷினரிஸில் எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதில்
ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தேய்ச்சி அதில் திருஷ்டிக்காக வைக்கிறது நல்லது. அப்படி கம்பெனி புறம் திருஷ்டி எடுத்து பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், தேங்காயில் திருஷ்டி எடுத்து உடச்சி அங்கே பிரசாதங்கள்லாம் விநியோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொந்த பந்தங்கள் இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சந்தோஷமாக கொண்டாடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக கொண்டாடுவாங்க. ஆலய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னா விஜயதசமி. சில பேர் ஸ்கூலில் சேர்த்துறது, ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்காக முயற்சி பண்ணுறது, அக்ஷராபியாசம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நெல்லில் எழுதி அதை அந்த தினத்தை ரொம்ப அழகாக கொண்டாடுவாங்க. அப்படி நாளைய தினம் விஜயதசமியாக இருந்துருக்கு. விஜயதசமி அன்றைக்கி என் குழந்தைய ஒரு அரை மணி நேரம் போய் ஸ்கூலில் உட்கார வச்சுட்டு வந்துடுறேன், புதுசாக சேர போகிறேன், இப்படி ரொம்ப அழகாக எடுத்து பண்ணுவாங்க. சரஸ்வதி அம்பாள் ஞானத்தின், அறிவின் ஒரு உச்சகட்டமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவி. அந்த நாள் அன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றி பெறக்கூடியதாக அமைந்து கொடுக்குங்கிறதுலாம் சந்தேகமே கிடையாது. சரி, அனைவருக்கும் இனிய விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி ரொம்ப அழகாக போயின்னு இருக்கு. இந்த நவராத்திரியில் ஏராளமான வழிபாட்டு முறைகள், ஏராளமான விசேஷங்களை நம்ம எடுத்து செஞ்சுட்டுருக்கோம். எல்லா காரியம் வெற்றியடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.